உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சி எம்பிக்களை இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் இவிஎம் மிஷினை தடை செய்து வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்த கோரியும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் திருவள்ளுவர் பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாகர்கோவில் மாநகர் மாவட்ட செயலாளர் அல்காலித் தலைமையில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மாநில துணை செயலாளர் ஸ்டெர்லின் பாக்கியதாஸ், தென்மண்டல துணை செயலாளர் திருமாவேந்தன், மாநில துணை செயலாளர் ஈழவளவன், மாநில பேச்சாளர் கோட்டார் யூசுப், கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் தொல்காப்பியன், பாவலர் ரியாஸ், திருமா செந்தில், சிராஜ்தீன், கிருஷ்ணமணி, ஞானசேகர், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சேக் முகமது, வழக்கறிஞர் செல்வராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக இன்றைய தினம் மாலை நாகர்கோவில் திருவள்ளுவர் பேருந்து நிலையத்தில் வைத்து மிகப்பெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. நம்முடைய பாச தலைவர், எழுச்சி தலைவர், அன்பு அண்ணன் திருமா அவர்களின் பாராளுமன்ற இடைநீக்கத்தை கண்டித்தும் இந்தியா கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய இடைநீக்கத்தை கண்டித்தும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே இவிஎம் மிஷின் மாற்றி பழைய முறையில் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என கேட்டு இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் அன்பு தம்பி மண்டல துணை செயலாளர் திருமாவேந்தன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் மோடி அரசை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்குச்சீட்டு முறையை கட்டாயம் பின்பற்ற வேண்டும், இவிஎம் விஷயத்தை தூக்கி எறிய வேண்டும், எங்களுடைய எழுச்சி தலைவர் அவர்களை இடைநீக்க செய்யப்பட்டதை உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும், இல்லை என்றால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கப்படும். 29ஆம் தேதி இவிஎம் விஷயத்தை தடை செய்யவும் பழைய வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வரவும் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அதை நாங்கள் மாவட்டம் சார்பாக ஒருங்கிணைத்து நடத்த தயாராக இருக்கிறோம். வருகின்ற அனைவருக்கும் நன்றி. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள மரவன்குட்டை, அண்ணாமடவு, சித்திரெட்டிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அந்தியூர் ஒன்றிய செயலாளர் சிறுத்தை தங்கராசு தலைமையில் முகாம் கட்டமைப்பு மற்றும் மாநாடு சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உறுப்பினர்கள் சேர்க்கை குறித்தும் திருச்சியில் நடைபெறும் மாநாட்டில் மக்களை திரட்டுவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து மாநாடு தொடர்பான நோட்டீஸ் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இக்கூட்டத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் ஈஸ்வரன், ஊடக மைய அமைப்பாளர் சுரேஷ் செங்கோடன், பொறுப்பாளர் செந்தில்குமார், பேரூர் செயலாளர் அன்பு, துணை செயலாளர் ரமேஷ், ஆசிரியர் சந்தானம், மகளிர் விடுதலை அமைப்பு மாவட்ட அமைப்பாளர் மஞ்சு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் நிவாரணம் வழங்கி வருகிறார். இதற்காக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் தாமரை செல்வன் வெள்ள நிவாரண நிதியாக 1 லட்சம் ரூபாயை விசிக தலைவரிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி, தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம், மாநில நிர்வாகிகள் வீர ராஜேந்திரன், எழில், இமயன், முபாரக், முருகம்மாள், அம்பேத் அரசு, மாரிமுத்து, காட்டு ராஜா, பிரதீப்,
வழக்கறிஞர் ஃபெரோஸ்கான் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,